வணக்கம். இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட புது எபிசோட். சுவாமி விவேகானந்தர் நியூஸ் பேப்பரை அப்படியே பக்காவா ஞாபகம் வச்சு ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட விடாம எழுதினாருன்ட்டு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சில பேரை பார்த்தா இவ்வளோ லென்தி ஸ்பீச்சை பார்க்காம எப்படிப்பா பேசுறாரு, என்ன ஒரு போட்டோகிராஃபிக் மெமரி, என்ன ஒரு ஸ்பான்டனிட்டி அப்படின்ட்டுலாம் கூட நம்ம ஆச்சரியப்பட்டிருக்கோம். நம்ம ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்ல கூட சில பேரை பார்த்தா மண்டை ஃபுல்லா மூளையோன்னு யோசிப்போம். நமக்கெல்லாம் டவுட்டே இல்லாம சின்னதா படைச்சிருக்கான் ஆண்டவன் அப்படின்னு கூட நினைப்போம். சோ திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல நம்ம தனுஷ் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம். இந்த தியரி உண்மையா அப்படின்ட்டு நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதாவது மூளை சைஸ்க்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஸ்பெர்ம் வேல்னு ஒரு அனிமல் ஸ்பீஷீஸோட பிரெயின் சைஸ் மட்டும் 7 to 9 கிலோகிராம்ஸா. எப்பாடியோ, அப்ப நம்மளை விட அந்த வேல் பிரில்லியண்டா இருக்குமோ? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பிரெயின் சைஸ் 1.23 கிலோகிராம்ஸ் தான் இருந்துச்சான். சோ ஆவரேஜ் பிரெயினை விட கம்மி சைஸ். சரி, இது சயின்ஸ் கிளாஸ் இல்ல, சோ ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம். அவன்கிட்ட i9 ப்ராசஸர் வித் 16 GB RAM இருக்கு. அதான் செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஆனா நம்ம வச்சிருக்கிற i3 வித் 4 GB RAM லேப்டாப்க்கு இவ்வளவுதான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றதுக்கு பிரெயின் ஒன்னும் லேப்டாப் ஸ்பெசிபிகேஷன் மாதிரி செலக்ட் பண்ணி வாங்குறது இல்லைங்க. நமக்கு என்ன ஸ்பெசிபிகேஷன் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் பண்ணிக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. இதுவும் ரொம்ப டெக்னிக்கலா போகுதோ? சரி, என்ன விஷயம்னா, நம்ம புரட்சி தலைவர் பாடின மாதிரி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. சோ அந்த மூளையோட வளர்ச்சி நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பிங். இது சர்ச் வெப்சைட் இல்லைங்க, இது பிரெயின் இஸ் நேச்சர்ஸ் கூகுள். இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு ரெக்லெக்ட் பண்ணாம உடனே கூகுள்ல கேட்டுறோம். நம்ம பார்த்து படிச்ச விஷயம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிரும், என்னைக்கும் போகாது. அதை ரிகலெக்ட் பண்றதுக்கு கூகுள் தேவையில்லை, நம்ம யோசிச்சாலே போதும். நம்ம போன இடங்கள், பார்த்த படங்கள், சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ஸ், இப்படி எல்லாமே நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகிருக்கும். சோ லெட்ஸ் பிங் ஃப்ரம் நவ். செகண்ட், நம்பர் கிரன்ச்சர். ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம்ஸ்க்குலாம் கால்குலேட்டர் கொண்டு போக மாட்டோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் கூட மொபைல் எடுத்து கால்குலேட்டர் யூஸ் பண்றோம். சோ அவசரம் இல்லாத நேரத்துல நம்ம மென்டல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். போக போக நம்ம லெவலுக்கு கால்குலேட்டர் போட்டி போட முடியாது. அது மட்டும் இல்ல, மேக்ஸ் டெவலப் பண்ண நம்ம ஓவராலா ஸ்மார்ட்டா எஃபிஷியன்ட்டா ஆக முடியும். சோ லெட்ஸ் கிரன்ச் நம்பர்ஸ் ஃப்ரம் நவ். தேர்டு, மேப் யுவர் மைண்ட். இது எங்க மாமா சொல்லி கொடுத்த டெக்னிக். மறக்கிறது மனித இயல்பு. அதை மினிமைஸ் பண்றதுக்கு ஏதாவது டெக்னிக் ஃபாலோ பண்றதுல தான் நம்ம சாமர்த்தியமே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸ் போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதை மறக்காம இருக்கிறதுக்கு நம்ம லேப்டாப் பேக்கோட வச்சிடணும், இல்லைன்னா வண்டி சாவியோட வச்சிடணும். ஏன்னா இதெல்லாம் இல்லாம கண்டிப்பா நம்ம கிளம்ப மாட்டோம். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நான் இன்னைக்கு விவேக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பதில் லஞ்ச் சாப்பிட்ட அப்புறம் விவேக்கு கால் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சிட்டோம்னா அவர் மைண்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி ரிமைண்ட் அஸ் போஸ்ட் லஞ்ச். சோ ஒரு விஷயத்தோட டேக் பண்றதுனால நம்ம ஞாபக சக்தியை டெவலப் பண்ண முடியும். சோ லெட்ஸ் மேப் அவர் மைண்ட் ஃப்ரம் நவ். கடைசியா ஏஎம்சி. நம்மளோட ஏசி, வண்டின்ட்டு நிறைய எக்யூப்மெண்ட்டுக்கு ஏஎம்சி போடுவோம், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். அதே மாதிரி நம்ம மைண்டுக்கு தேவை ஆட்டோமேட்டிக் மெயின்டெனன்ஸ் கோர்ஸ். நேரம் காலம் இல்லாம நம்ம பயோ கிளாக்கை ரொம்பவே டார்ச்சர் பண்ற வாழ்க்கை இது. எப்ப தூங்குவோம்னு நமக்கே தெரியாது. அப்புறம் அடுத்த நாள் டயர்டா இருக்கு அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பிரெயினோட ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு டைம் கொடுக்காததுனாலதான். இதுக்கு தேவை ரெகுலர் ஸ்லீப். இந்த தூக்கத்துல பிரெயின் வில் ஃபாலோ அண்ட் ஆட்டோமேட்டிக் மெயின்டெனன்ஸ் கோர்ஸ். இது நம்மள ஃப்ரெஷ்ஷா, எனர்ஜெட்டிக்கா நெக்ஸ்ட் டேவை ஃபேஸ் பண்ண வைக்கும். சோ நம்ம மூளை சிறுசா பெருசா தெரியாது, அதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கூட தெரியாது. ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம irrespective of our brain size கண்டிப்பா எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.